அற்புதங்களின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் அதிசயமான நாமத்தில் அருமையானவர்களை உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களில் அநேக பேர் மிக பிரயோஜனமானதாக இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது. நாங்களும் ஆத்துமாதாயம் ஊழியம் செய்கிறவர்களாக எங்களை ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் சொல்லும்போது அது எங்களுக்கு மிகுந்த சொல்லன்னா லாபமாக இருக்கிறது. என்றால் நீங்கள் எல்லோரும் ஆண்டவராக இயேசுவின் அப்போஸ்தல குடும்பங்களாக எழும்ப வேண்டும். நல்லது. நீதிமொழியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம். நீதிமொழி 11:8. நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்துல துன்மார்க்கன் வருவான். தானியேல் 6ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். தானியேல் 3 வேளையும் இரவு பகலும் தேவனை நோக்கி ஜெபிக்கிறவராய் இருந்தார். மந்திரிகளுக்கெல்லாம் தலைவனால் தானியேல் உயர்த்தப்பட்டோம். தன்னை உயர்த்த தேவனுடைய சமூகத்தை தானியேல் ஒரு நாளைக்கு 3 முறையும் மணிக்கணக்காக தேவ சமூகத்தில் அந்த அரண்மனையில் ஜெபிக்கிறவராக இருந்தார். பொறாமை கொண்ட எதிரிகள் தானியேலை எப்படியாகலும் இஸ்ரவேலின் தேவனுடைய விசுவாசத்திலிருந்து கீழே தள்ள வேண்டும் என்று சொல்லி ராஜாவை தவிர வேறு யாரை வணங்கினாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தந்திரமாய் அன்றைக்கு ஒரு சட்டத்தை உருவாக்கினார்கள். ஆனாலும் தானியேல் தேவனையே 3 வேளையும் அவர் ஆராதித்தார். அதனுடைய விளைவு அந்த அரசியல் சட்டத்தை காட்டி தானியேலை சிங்க குகையிலே தள்ளினார்கள். அடுத்த நாள் காலையில் அந்த ராஜா அந்த கூட்டத்தோடு அங்கே சென்ற போது என்ன ஆச்சரியம், சிங்கங்கள் வாய்கள் கட்டப்பட்டு இருந்தது. தானியேல் சுகமாக சிங்க குகையிலிருந்து மேலே ஏறி வந்தார். அடுத்த நொடி என்ன நடந்தது? தானியேல் மேல் பொறாமைப்பட்டு அவரை விசுவாசத்திலிருந்து தள்ளுவதற்கு திட்டமிட்ட எதிரிகளை அந்த ராஜா அதே சிங்க குகையிலே தள்ளும்படி உத்தரவு கொடுத்தான். என்ன ஆச்சரியம், அவர்கள் தள்ளும்போது சிங்கங்கள் அவர்களை கவி பிடித்து கொண்டது, சின்ன பின்னமாக்கியது. நீதிமான் இருந்த இடத்துல துன்மார்க்கன் தள்ளப்பட்டான். இன்றைக்கும் இது நடக்கும். ஆண்டவராய் இயேசு ரத்தத்தால் நீதிமானாக்கப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள், போதகர்கள், கிறிஸ்தவ பிரசங்கிமார்கள், மிஷனரிகள், கிறிஸ்தவ கணவன் மனைவி குழந்தைகள். உங்கள் மேல் எரிச்சல், பொறாமை, வேலை செய்கிற இடத்துல, வாழும் இடத்துல, சொந்த பந்தங்கள் மத்தியில், மற்ற மத வீரர்கள் மத்தியில் இருக்கலாம். ஆனால் கலங்க வேண்டாம். நீதிமான் இருக்கிற இக்கட்டில் ஒரு நாள் துன்மார்க்கன் வந்து விழுந்து விடுவான். அதை தான் இன்றைக்கும் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய கண்கள் அதை கண்டது, காண்கிறது, இனியும் அதை காணும். கலங்க வேண்டாம். நீதிமானுடைய இக்கட்டு நிரந்தரமானதல்ல. அதில் துன்மார்க்கர்கள் தள்ளப்படுவார்கள். அதுதான் அவர்களுக்கு நிரந்தரமானது. நீதிமான்களுக்கோ செழிப்பும் மேன்மையும் இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரும். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, உம் இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாய் மாற்றிய உம்முடைய சந்ததியை எத்தனை துன்மார்கள் எழுப்பினாலும் தப்புவித்து உயர்த்த வல்லவராய் இருக்கிறீர். நீதிமான்களுக்கு தந்த இக்கட்டில துன்மார்க்கர்களை கொண்டு வந்து நீ தள்ளிவிடுகிறீர். உமக்கு கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.